ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி ஆஃப்டர்நூன். இன்னைக்கு செம்ம எபிசோடுங்க, மஸ்ட் வாட்ச். ஏன்னா நாளை ரிப்பீட்டாக பார்த்த லிஸ்ட், அதுவும் எஸ்பெஷலி லாஸ்ட் பார்ட் விஜய் அம்மு. அப்பா, அப்படி ஒரு எபிசோடாக இருந்துச்சு இன்னைக்கு. அந்த லாஸ்ட் பார்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. ஏன்னா அதில் அம்மு க்யூட்டாக ரியாக்ஷன், பக்கத்தில் இன்னொரு கியூட்டி பை, ஐயோ அப்படி இருந்துச்சு அந்த சீன். கார் சீக்வன்ஸ், காவேரியும் விஜயோட கார் சீன்ஸுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஆனால் இவங்க ரெண்டு பேரோட கார் சீன்ஸுமே அந்த ரெட் காரில் ஒரு மேஜிக் தான் இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த சீன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. லைக் அதை பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட்ல. ஸோ ஸ்டார்டிங்கே காவேரி ஏன் விஜய் பேசலன்றதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி அண்ட் அவர் பாய் சொல்லி கிளம்புற மாரி காமிக்கிறாங்க. அம்மு குட்டியை கூப்பிடும்போது அம்மு குட்டின்ட்டு நான் இங்கே தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அடம் பிடிச்சிட்டு இருக்கும்போது விஜய்ன்ட்டு நாளைக்கு நான் உன்னை சாயந்தரம் இங்கே கூட்டிகிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு வர மாட்டீங்க, வந்தால் தொந்தரவாக இருக்குன்னு சொல்லுவீங்க அவனின்னு சொல்லி போட்டு கொடுத்துருச்சு. ஸோ விஜய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இத்தனை பேர் சப்போர்ட் பண்ண அவன் இங்கே என் கூட வரவா போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் காவேரி கிட்ட மட்டும் சொல்லலை. காவேரி இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே பாவம் புள்ள கொஞ்சமாக சாப்பிட்டு எந்திரிச்சு போயிடுச்சு. அண்ட் அம்மா கேட்குறாங்க ஏன் அம்மா டல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிவின் சொல்கிறாரு, இல்லை விஜய் பேச மாட்டேங்கிறாருல, அதுதான் அவளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கா, விஜய்கிட்டையும் போய் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இப்படியே போச்சுன்னா திரும்பவும் காவேரி வேதாளம் முருங்கை மரம் ஏறுற மாதிரி ஏறிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, லைக் விஜய் நான் அது பாட்டுக்கு போகட்டும், அது ஃப்ளோவில் அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் நிவின் கங்கா சொல்லிட்டாங்க யாரோ ஒருத்தங்களாவது விட்டு கொடுத்து போகணும்ல அப்படிங்கும்போது நிவின் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஜய் லைக் கோபமாலாம் இல்லை, விட்டு கொடுக்க கூடாதுன்னெலாம் இல்லை, அவர் அந்த மாதிரியும் இல்லை, அவர் வருத்தத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்காரு அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. பார்ப்போம் அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நைட் தூங்குற சீன் வருது. அதில் அம்முக்குட்டியை எந்திச்சு உட்காந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு எல்லாத்தையும் சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அழகாக அம்மா கிட்ட போய் படுத்துக்கிட்டாங்க. அதை படுத்துக்கிட்டு அவங்க ஹக் பண்ணோன்னே காவேரியும் முழிச்சு பார்த்துட்டு அப்பாவை தேடுறா போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹோல்டு பண்ணிக்கிட்டாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த சீனை காமிச்சிருந்துருக்கலாம்னு நினச்சேன், டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் டே நிவின் காவேரி கிட்ட பேசுகிறாங்க, நீ ஏன் ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் பார்த்தா அந்த பையனும் போயிட்டான்ல அப்படின்னு. சரி நாங்கள் வேற பையன் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லும்போது காவேரின்ட்டு என்ன புதுசாக வேற பையன் சொல்கிறீங்க, விஜய் சார் சொல்லுவீங்க அப்படின்ட்டு. அதான் உனக்கு ஓகே இல்லைங்கிறியே, ஆனால் நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான், யாரோ ஒருத்தங்க அம்மாவாக வர்றதுக்கு நீயே அம்மாவாக போனால் ரொம்ப ஹாப்பி தானே அப்படின்னு சொன்னோன்னு. எனக்கும் அப்படி தான் தோணுது, ஆனால் நான் இத்தனை நாள் இப்படி சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் எப்படி போய் நான் அவர்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை சொன்னால் மட்டும் போதும், விஜய் ப்ரோ சந்தோஷப்படுவார். அதானே நீங்கள் சொல்லுங்கள், அங்கிருந்து எப்படி ஒரு ஜம்ப் வருதுன்னு பாருங்க மேடம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக அது பேசிட்டு இருக்கும்போது அம்மு அப்படின்ட்டு விஜய் என்ட்ரி ஆனாங்க. எதுவும் இப்போ காமிச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் விஜய் பாப்பா அம்மு வந்தோடனே அழகாக அது ஜம்ப் பண்ணி ஏறி உட்காந்தோடனே சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு சைடில் திரும்பி ட்ரபிள் பண்ணலா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, சமத்து குட்டியாக இருந்துக்கிட்டா அப்படின்னு. பாட்டி கிட்ட சொல்லிட்டு வா அப்படின்னு பாட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மிஸ் கிட்ட மட்டும் பாய் மிஸ், ஸ்கூலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் நர்மதா நிவின் ஒவ்வொருத்தரையா பேசலே கூப்பிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டார், காவேரிக்கு மட்டும் சொல்லாமல். அந்த அவர் போகும்போதோட காவேரியோட மூஞ்சி அப்படியே ஒரு பேபி ஃபேஸ் மாரி ஆயிடுது சேட்ல. அதுவும் அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு இன்னைக்கு. அடுத்ததா அந்த கார் சீன், அப்பா அப்படி ஒரு சீனுங்க. அந்த சீனு அவ்வளோ கியூட்னஸ், ரெண்டும் அப்படி அமுல் பேபிஸ் மாரி இருந்துச்சு. ரெண்டும் பேபி ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லாத மாதிரி இருந்துச்சு. அந்த அம்முக்குட்டி செம்ம கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் இன்னைக்கு. அந்த நைட் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவங்க அப்பா கிட்ட அழகாக சொல்லிட்டு இருந்துச்சு. அப்பா நான் நைட்டு அம்மாவை கட்டி பிடிச்சி தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயன்ட்டு நீ ஆல்ரெடி உங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சி தூங்கியிருக்க தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் அப்போ அம்மான்னு தெரியாமல் கட்டி பிடிச்சி தூங்கினேன், ஆனால் இன்னைக்கு அம்மான்னு தெரிஞ்சு கட்டி பிடிச்சி தூங்கினேன்ல அப்படின்ட்டு. உங்கள் அம்மாவும் திரும்பி கட்டி பிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டோன்னா அப்படின்னு சொன்னோன்னா அது கண்டு விஜயும் சந்தோஷப்படுறாரு. அடுத்ததே பார்த்தீங்கன்னா
அப்புறம் நான் வந்து அம்மாக்கே தெரியாம ஒரு விஷயம் செஞ்சேன் அப்படின்னோடனே விஜய் ஷாக் ஆகுறாரு. அதெல்லாம் பயப்படாதீங்கப்பா, அம்மாக்கு தெரியாது அப்படின்ட்டு அழகா சொல்லிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது நான் போய் அவங்க காது கிட்ட அம்மான்னு கூப்பிட்டேன் அப்படின்ட்டு. இந்த சீன் எங்களுக்கு வச்சு காமிச்சிருந்துருக்கலாம் ஐயா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா விஜய் இருந்துட்டு என்னமோ சொல்ற அப்படின்னா, அம்மா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, நான் 2 தடவை மிஸ்னு கூப்பிட்டேன், அம்மா வந்துட்டு அசையவே இல்லை, அதனால அம்மா நல்லா தூங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் நான் சொன்னேன். அப்படி அவங்களுக்கு நான் அம்மான்னு கூப்பிட்டு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எந்திரிச்சு உட்காந்து எதுக்கு அப்படி கூப்பிட்டுன்னு கேட்டுருந்துருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அழகா சொல்லிச்சு. நீ செம்ம ஸ்மார்ட்டு தான் அப்படின்ட்டு விஜயும் சொல்லி சந்தோஷமா போற மாதிரி காமிச்சாங்க. அப்போ எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், இப்போ அம்மாவுக்கு நினைவெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஒரே வீட்டில் இருக்கும்போது நீங்க எப்படி அம்மாவை கூப்பிடுவீங்க, என்னையை கூப்பிடுறீங்களா அம்மாவை கூப்பிடுறீங்களான்னு எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது, நீங்க எனக்கு இந்த பேர் வச்சிங்க, வேற பேர் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க, குட்டி காவேரி. அதுக்கு விஜய் சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்ல அம்மாவோட ஞாபகமா உனக்கு அந்த பேர் வச்சேன்ட்டு அப்படின்ட்டு. சரி எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு என்னன்னா, அவளை பெரிய காவேரி, உன்னை குட்டி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா சொன்னாரு. திரும்பவும் அந்த பொண்ணு வந்து கியூட்டா இருக்கே இன்னொருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. குட்டி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்து கிள்ற மாதிரி காமிச்சாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உங்க அம்மாவுக்கு தான் ஒரு லிஸ்டா நேம் வச்சிருக்காருமா, அவர் ஆர்வக்கோளர் கூப்பிடுவாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எபிசோடு, திரும்ப திரும்ப பாக்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஹாஃப்வே த்ரூ ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லவ் ட்ராக்கா சேஞ்ச் ஆகுற சீக்வன்ஸ் கிட்ட வந்து அப்படியே மேரேஜ் ட்ராக்கா மாத்தி எழுதிட்டாங்க போல. ஏன்னா வந்து திரும்பவும் போய் ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதிட்டு வரதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. அது ஷூட் டைம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அதனால அப்படி மாத்திருப்பாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அழகான ஒரு லவ் ட்ராக் வந்திருக்கும் இதுக்கப்புறம், அதுக்குள்ள முடிச்சிட்டிக்கலே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரே கன்ஃபியூஷன். ஆனா இன்னைக்கு எபிசோட் பார்த்துட்டு இப்ப காவேரிக்கு ஞாபகம் வந்து கல்யாணம் பண்ணுவாங்களா இல்ல ஞாபகம் வராம கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்துட்டு விஜய் சுவாமி போட்டிருந்த அவருடைய அந்த லாஸ்ட் கிளிப்ல வந்து ஒரு கார் சீன் இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா 2 பேர் ஜாலியா சிரிச்சுட்டு போற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. சோ அது வந்துச்சுன்னா கண்டிப்பா ஞாபகம் வந்தாதானே அந்த எஃபெக்ட் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இப்போ காவேரி ஒத்துக்கிட்டாங்க, இது எப்படி கொண்டுட்டு போறாங்க, இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்கு அப்படின்றதுக்குள்ள என்ன கன்க்ளூஷன் வரப்போகுதுன்னு ரொம்ப ஆர்வமா அந்த ட்விஸ்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.